ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஐ ஸ்டோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகேஎல் ட்ரிவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்யூஸ், அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி கேட்பாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற அமௌண்ட் உங்களுக்கு தராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பட் வந்து இவங்களே ஒரு 60 ரூபா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் போனஸாக ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணி விளையாடுங்க. ரொம்ப ஒரு கன்வென்டடாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிக்கிறேன். வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் எப்படி சம்பாதிக்கிறது, அதாவது உங்கள் லேப்டாப் அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் சொல்லி தர போகிறேன். இந்த வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஒரு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைலுக்கு, அதாவது உங்கள் லேப்டாப்புக்கு தேவையான சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன்னுன்னு கேட்கும். ஸோ அந்த ரன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு உங்களோட சிஸ்டம் ப்ராசஸிங் ஆகும். ஸோ அந்த சிஸ்டம் ப்ராசஸிங் ஆகிற வரையும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு டேபையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஷோ ஆகினதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஷோ ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இதுதான், ஒரு எல்லா கம்பெனி ஃபார்மாலிட்டிக்காக கொடுக்குறது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய இதுவாக நினச்சிக்கிட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க, ஓகேவா. ஆன் யூ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களோட இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் பக்காவான ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படின்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அப்படி அதாவது டவுன்லோடு ஸ்பீடாகவும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய சிஸ்டமும் ப்ராசஸிங் ஆகுது, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். அதாவது வெயிட்டிங் டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது பக்காவான சேஃப்டி முறை. இது மூலிமா தான் நான் சம்பாதிச்சிட்ருக்கேன். அதுக்கான பேமெண்ட் ப்ரூஃபும் வீடியோக்குள்ளே நான் காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசர் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஷோ ஆகும். அந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஷோ ஆகலை அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நான் லாக் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன். அதாவது சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கிரிப்டோ டேப் வெப்சைட்டில் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதே மெயில் ஐடியை போட்டு இதில் சைன் அப் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் என்னோடய சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிங்க. இல்லை ஆல்ரெடி என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, நான் புதுசாகவும் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவும் மல்டிபிள், இது வந்து ஏதோ ஃப்ராடு வேலை தான் பண்ணக்கூடாது. ஃப்ராடு வேலை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட்டை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும் கம்பி கட்டுற இதெல்லாம் கிடையாது. கம்பி சுற்றுற வேலைலாம் கிடையாது. ஸோ இதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும், ஓகேவா. ஸோ ஷோ ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதிலே காட்டும், ஓகேவா. ஸோ நான் ரெகுலராக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறது பேமெண்ட் ஹிஸ்ட்ரிலாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன், செக் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மின்னல் மாரி ஒரு சிம்பிள் இருக்கும் உங்களோட ஆட்-ஆன்ஸ் பேக்கில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே மைனிங் ஆகும். ஸோ இந்த மைனிங் ஆகிறத பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிட்காயின் அப்படிங்கிறது லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கடைசியில் வந்து அங்கே 3ன்னு இருந்துச்சா, இப்போ வந்து நான் ஸ்க்ரீனை ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறேன். இதோ பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம, ஏன்னா உங்களோட மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் கம்பேர் பண்ணுறப்ப லேப்டாப்பில் ரொம்ப ஸ்பீடாகவே மைனிங் ஆகும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு இதில் மேலே பார்த்தாலே தெரியும் மைனிங் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் ஆகும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஒரு ப்ரௌசிங் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபால்ட் ப்ரௌசராக இதில் நீங்கள் செட் பண்ணிக்கிங்க, ஓகே. பட் டிஃபால்ட் ப்ரௌசராக வச்சுக்கிட்டு மற்ற ப்ரௌசர்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் குரோமில் உள்ள சேம் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ ப்ரௌசிங் பண்ணுற உங்களுக்கு மைனிங் ஸ்பீடு காட்டுறேன், உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஏன்னா ப்ரௌசிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனிங் ஸ்பீடு அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இந்த தேவையில்லாமல் ஆட்-ஆன் பேக்கேஜ், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, இந்த மைனிங் ஸ்பீடு அதிகரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குல்ல, அதை விட நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். லேப்டாப்பில் நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வித்ட்ரா பிடிசி பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி 10 வித்ட்ரா வந்து கம்ப்ளீட் பண்ணி பெண்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பேமெண்ட் தரல, ஆனால் தந்துடுவாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பாருங்க இவ்வளோ பேமெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில்
மைனிங் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மேலே வந்து ஒரு மின்னல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைனிங் ஆகிறது தெரியும். இல்லை அப்படி ஸ்டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா எனபிள் பண்ணிக்கங்க, மைனிங் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ப்ரௌசிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங் பண்ணுறதை இதில் பண்ணுங்கள், உங்களுக்கு மைனிங் கிடைக்கும். அப்புறம் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி வச்சுங்க. அவங்களுக்கு வேணால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.